வேதா, ஆதவங்கிட்ட வித்யாவை பத்தி சொன்னோம். இவனும் அவளை நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல பாத்திருப்பான் போல. உடனே ஓகே சொல்லிட்டான். உங்களுக்கு சம்மதம்னா நம்ம மேல்கொண்டு பேசலாம். என்ன வேதா, நாங்க சொன்னதை கேட்டு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க. தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. என் பொண்ணு மேல இருக்கிற அக்கறைனாலதான் ஒரு நல்ல வரனோட வந்திருக்கீங்க. நிஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வித்யா வேற ஒரு முடிவு எடுத்திருக்கா. வேற முடிவுனா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருந்துட போறாளம்மா? அது இல்லண்ணா, அவ வேற ஒருத்தரை விரும்புறா. ஏன் வேதா, பையன் சொந்தமா அசலா? அசல்தான் அண்ணி. குடும்பம் எப்படி? தெரியல அண்ணி. ஆனா பையன் ரொம்ப நல்ல பையன். எங்க குடும்பத்துக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கான். 2 பேர் மனசுலயும் விருப்பம் இருக்கு. இனிமேதான் மத்த விஷயங்கள்லாம் பேசணும். இரு வேதா, நீ அந்த வரனை விட்டுரு. வித்யாவை ஆதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது. ஆமாம்மா, ஆதவனுக்கு நம்ம வித்யாவை பத்தி எல்லாம் தெரியும். புருஷனை இழந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறது தான் இவன் ஆசை. அதுவும் இல்லாம இவன் நம்ம சொந்தக்கார பையன்மா. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா நாம போய் நிக்கலாமா? ஏண்டா இப்படி செஞ்சேன்னு இவன் சட்டையை பிடிச்சு கேட்கலாமா? ஆனா அசல்ல கொடுத்துட்டு பஞ்சாயத்துன்னு வந்தா நாம போய் பேச முடியுமாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அண்ணே. நான் வித்யா கிட்ட பேசாம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. முதல் தடவை அவ மனச புரிஞ்சுக்காம நான் அவசரப்பட்டதுனாலதான் அவளோட வாழ்க்கை தப்பா போயிடுச்சு. திரும்பவும் அதே தப்பு நடக்க கூடாது. புரியுது வேதா, நீ வித்யா கிட்ட பேசு. அவளுக்கு வயசானாலும் நல்லது கெட்டதை யோசிச்சு முடிவு எடுக்கிற பக்குவம் அவளுக்கு இன்னும் வரல. இது எவ்வளவு நல்ல இடம்னு நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆமா வேதா, அவ ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிக்கல் புடுங்களும் இருக்காது. சந்தோஷமா அவ துபாயில போய் செட்டில் ஆயிடலாம். அவளை பத்தி எந்த கவலையும் படாம நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த ஆளை மறந்துட்டு இந்த முடிவை ஏத்துக்கிறது தான் அவ வாழ்க்கைக்கு நல்லது.